நாங்கள் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறபடி உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் அவர் மேல் விசுவாசமாயிருங்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னால் உங்களுக்காக நான் ஒரு தெய்வ வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். யாத்ராகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே வேதம் தெளிவாய் பேசுகிற இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி விடுவிக்கிற தேவன். ஆகவே உங்களோட வாழ்க்கையிலே இந்த உலகத்தினாலே சுமத்தப்பட்ட சுமைகள் இருக்கிறது. இந்த சுமைகளில் இருந்து உங்களை நீக்கி விடுவிக்கிற தேவன். இந்த வசனம் சொல்லுகிறது, உங்களை நான் எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறீங்களா? தேவனை அறிந்திருக்கிறீங்களா? இந்த தேவன் யார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா உங்களுக்கு? அப்போ மற்றவர்கள் உங்கள் மேலே சுமத்தின சுமைகளை உங்களை விட்டு நீக்கி உங்களை நான் விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று தைரியமாய் சொல்லுகிற ஆண்டவரை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை சுமைகள் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆதலால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சுமக்கிற சுமைகள் எப்படி இருந்தாலும், எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அது உங்களை வருத்தி கொண்டு தான் இருக்கும். சுமை, வாழ்க்கையின் சுமை, உலகத்தின் சுமை, குடும்பத்தின் சுமை, கணவனை குறித்த ஒரு சுமை, கணவனால் சுமத்தப்பட்ட ஒரு சுமை, பிள்ளைகளை குறித்த ஒரு சுமை, பிள்ளைகளால் சுமத்தப்பட்ட ஒரு சுமை, மனைவியை குறித்த ஒரு சுமை, மனைவியின் பலவீன வியாதியை குறித்த ஒரு சுமை, கணவனுடைய வியாதியை குறித்து சுமத்தப்பட்ட ஒரு சுமை, பெற்றாரை பார்க்க வேணுமே, விசாரிக்க வேணுமே, அவங்களுக்கு உதவ வேண்டுமே, இந்த வயதான நாட்களில் என்கிற ஒரு சுமை, சுமத்தப்பட்ட சுமை, நெருக்கப்பட்ட ஒரு நெருக்கமாய் அது இருக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இல்லையா? எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று. அப்போ இந்த சுமைகளிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படும் போது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இதை செய்கிறார் என்று சொல்லி. உங்கள் தேவன் யார்? அவர் இந்த இடத்துல சொல்லப்படுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சுமக்கிற அதாவது நாங்கள் சுமக்க வேண்டும். எங்கள் மேலே சுமைகள் சுமத்தப்பட்டு இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு விருப்பம் இல்லை சுமக்க. ஆனால் அது சுமத்தப்பட்டு இருக்கிறதுனாலே நாங்கள் சுமந்தே தீர்க்க வேண்டியதாக இருக்கிறது. மரண பரியந்தமும் சுமக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த பாரங்களை, இந்த வேதனைகளை, இந்த வலிகளை, இந்த பண பிரச்சனைகளை, இந்த குடும்ப பிரச்சனைகளை, இந்த நெருக்கங்களை, இந்த போராட்டங்களை, இந்த சூழ்நிலைகளை நாங்கள் என்ன செய்யக்கூடும் என்று சொல்லி கதறுகிறவர்களை உங்களுக்காகவே ஆண்டவர் இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார் இல்லையா? எவ்வளவு அற்புதமான வசனமா இருக்கிறது, எவ்வளவு அழகாய் அது சொல்லப்படுகிறது. உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆகவே இப்படிப்பட்ட சுமைகளிலிருந்து உங்களை விடுவிக்கிறவர்கள் யார்? உலகத்தில் நீங்கள் அறிந்திருப்பீங்க, சில தேசங்களில் சில விதமான கட்டுக்களாய் கட்டி வைத்திருப்பார்கள். சில தூண்கள் அல்லது அப்படி பொருட்களை இறக்கி வைக்கக்கூடிய மாதிரி, அதாவது அந்த பாரம் சுமந்து போகிற மக்கள் தங்களுடைய பாரங்களை வைத்து இளைப்பாறத்தக்கதான இளைப்பாறுகிற சில ஸ்தலங்களை கட்டி வைத்திருப்பார்கள் வீதிகளிலே. அப்பொழுது பாரம் சுமந்து வருகிறவங்க தங்களுடைய பாரங்களை அந்த கட்டுகள் மேலே இறக்கி வைத்து விட்டு கொஞ்ச நேரம் மூச்சு விட்டு இளைப்பாறை ஆறுதல் அடைவார்கள். அதன் பிற்பாடு அந்த பாரத்தை சுமந்து கொண்டு அவர்கள் மீண்டும் நடக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? அதை சுமை தாங்கி என்று சொல்லுவோம். அதே மாதிரி இயேசு
உங்களோட வாழ்க்கையின் சுமைகளை சுமந்த ஒரு சுமை தாங்கி என்று வேதம் சொல்லுகிறது. அவர்தான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்க சுமக்க வேண்டிய சுமையை, உங்க மேல சுமத்தப்பட்ட சுமையை அவர் சுமக்கிறார். முதலாவது சுமை பாவத்தின் சுமை, இரண்டாவது சுமை சாபத்தின் சுமை, மூன்றாவது சுமை துக்கத்தின் சுமை, இப்படியாய் வியாதியின் சுமை, வியாதி என்கிற சுமை. இப்படிப்பட்ட சுமைகள் உங்களுடைய ஆத்மாவில், உங்களுடைய இருதயத்தை தாக்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் வெளியில் இருக்கிற பொருட்களை நீங்கள் சுமக்கிறது போல இவைகளை சுமக்கிறீங்க. ஆதலால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து உங்களுடைய இந்த சுமைகள், பாவ சுமைகள், சாப சுமைகள், துக்கத்தின் சுமைகள், உங்களுடைய வியாதியின் சுமைகள், உங்களுடைய எல்லா வேதனையின் சுமைகளையும் நீங்கள் சுமக்காதபடி, நீங்கள் சுமந்து கொண்டது போதும், இதுவரை சுமந்தது போதும், நிறுத்துங்கள். இந்த சுமை தாங்கியாகிய இந்த கல்லின் மேலே வைத்து நீங்கள் இளைப்பாறுவது போல அதிலே அந்த வைத்து விட்டு மீண்டும் நீங்கள் அதை சுமந்து கொண்டு திரும்பி போக வேண்டாம். உங்களுடைய சுமைகளை நானே சுமக்கிறேன். இந்த பாவ சுமைகளை, இந்த பாவமே உங்களோட வாழ்க்கையில நன்மையை கொண்டு வர விடுவதில்லை. இந்த சாபமே உங்களோட வாழ்க்கையில தொடர்ந்து பிடிக்கிறது. இந்த பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கிறது, தலைமுறையாய் தாக்குகிறது. ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிறது, தொடர்ந்து பிரச்சனையா இருக்கிறது, சமாதானமின்மையா இருக்கிறது, வேதனையா இருக்கிறது, வியாகுலமா இருக்கிறது, நெருக்கமா இருக்கிறது. நாங்க என்ன செய்யக்கூடும் என்று நீங்க கதறக்கூடும் இந்த நேரத்திலே. ஆம் அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் சுமைகளாய் மூட்டையாய் அவர் தன் சரீரத்தில் ஏற்ற சிலுவை மேலே சுமந்து தீர்த்து உங்களுடைய பாவ சாப ரோகத்துக்காய் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்து என்றும் உயிரோடு இருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். பாருங்க எவ்வளவு நல்ல தெய்வம் என்று. உங்களுடைய சுமைகளை சுமந்தவர். அதனால தான் அவர் சொல்றார், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னார். உங்கள் மேல் சுமத்தப்பட்ட இந்த சுமைகளில் இருந்து நான் உங்களை விடுதலையாக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். பாவத்தின் நிமித்தம் வேதனைப்படுகிறீங்களா? சாபத்திலிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கிறீங்களா? பாவத்தை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறீங்களா? தொடர்ந்து பாவமும் சாபமும் வியாதியும் துக்கமும் உங்களை வாட்டி வதைக்கிறதா? இவைகள் உங்களுடைய சுமையா உங்களால் சுமக்க கூடாததா இருக்கிறதா? உங்களுக்கு வருகிற வருமானம் எல்லாம் வியாதியின் நிமித்தமே நீங்க செலவழிக்கிறதா இருக்கிறதா? அதுக்கு ஒரு மீட்பு இல்லாமல் இருக்கிறதா? ஒன்றுமே மிஞ்சாமல் போகிறதா? இந்த சூழ்நிலை இருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நாங்கள் அறிவிக்கிறோம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என்கிற நற்செய்தி. அந்த நற்செய்தி என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்களோட உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால், சொந்த தெய்வமாய் அவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க சுமந்து கொண்டிருக்கிற இந்த சுமைகளை நீங்க சுமக்க தேவையில்லை. இந்த சுமைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முதல் தானே தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே நீங்க பெற்றுக்கொள்ள போறது இவைகளில் இருந்து முழு விடுதலை, முழு சுதந்திரம், முழு சமாதானம், முழு சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைய நாளிலே தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீங்கள் அறிவீர்கள். உங்களை எய்த்தியர் உங்கள் மேல சுமத்தின சுமைகளை நான் உங்களை விட்டு நீக்கி நான் உங்களை விடுவிக்கும் போது நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிவீர்கள். ஆகவே அவர்தானே தேவன், அவர்தானே உண்மையான தேவன், அவர்தானே உங்களுடைய சொந்த தேவன். ஆகவே அந்த இயேசுவை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ள மனமுண்டானால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கட்டாயப்படுத்தி வருகிறவர் கிடையாது. யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்குள்ளே அவர் வருவார். அவர்களுக்கு ராஜாவாய் தெய்வமாய் இருந்து அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுமைகளை நீக்கி அவங்களை இளைப்பாற பண்ணும்போது அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இயேசுவே தங்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்று. ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு அச்சபிக்க போகிறேன். நீங்களும் உங்களுக்கு இந்த இயேசு வேண்டுமானால், உங்களுடைய இருதயத்துக்குள்ளே அவர் வர வேண்டுமானால் என்னோடு இணைந்து இந்த சிறிய பிரார்த்தனையை சொல்லுங்கள். அன்புள்ள பிதாவை, உம்முடைய குமாரன் இயேசுவை நான் இப்பொழுது என்னுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன். என் சுமைகளை எல்லாம் சுமந்து தீர்த்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். வாழ்க்கையை அவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே என் வாழ்க்கையை ஆசீர்வதி. எல்லா பாவ சாப வியாதி துக்க சுமைகளை எல்லாம் நீங்க சுமந்து தீர்த்தீங்களே, உங்களோட அன்பு பெரியதப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் பாவங்களை மன்னித்து எனக்கு நித்திய ஜீவனை தாரும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கிற எல்லா குடும்ப பாரங்களையும் எல்லா பார சுமைகளும் இயேசுவின் நாமத்தினால நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு விடுதலை தாங்க, நிம்மதி தாங்க, சமாதானம் தாருங்க.
இதை எப்படி செய்து முடிப்பதென்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நீங்க செய்து முடிப்பீங்கன்னு உங்க கரத்துல என் சுமைகளை இறக்கி வைத்து விட்டேன். மீண்டும் நான் இனி சுமக்க தேவையில்லை என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.